டேய் டேய் இங்கே பாடுறா. எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது. இது யார்ட்டையாவது சொல்லி ஆகணும். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். நான் எப்படி பைத்தியானு தெரியுமா? ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி நானே கொண்டுட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா நடந்துச்சு? நானும் அவளும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் வீட்டில் எங்களை சேர்த்துக்கல. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். நாங்கள் காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் வீட்டில் எங்களை சேர்த்துக்கல. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம். நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் சூப்பர்வைசராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆஃபீஸ் பாய் வந்து என்னை மேனேஜர் கூப்பிட்றதா சொன்னான். நான் மேனேஜரை பார்க்குறதுக்காக அவர் ரூமுக்கு போனேன். அப்போது ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாக போயிட்டுருக்கு. 50,000 டெபிட் போட்டிருக்காங்க கம்பெனியில். இப்படியே போயிட்டு இருந்தால் உங்களுக்கு எல்லாம் எப்படிங்க சேலரி தருது? என்ன தான் வேலை பார்க்குறீங்க? ஹலோ, ஒரு மேனேஜர் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இர்ரெஸ்பான்சிபிளாக நின்றுக்கிட்டே இருக்கேன். என்னையா உனக்கு? கோவமாக பேசிட்டு இருந்த மேனேஜர் திடீர்னு ஆவேசமாகி என்னை தாக்க வந்தார். எனக்கு அவருக்கும் நடந்த கைகலப்பில் நான் மயங்கி விழுந்துட்டேன். மயங்கி விழுந்ததுக்கப்புறமா கூட வேலை செய்கிறவங்க என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்க. மேடம் மேடம். யாரு? என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு இவருக்கு? அடுத்த நாள் காலையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த என்ன என் பொண்டாட்டி வந்து எழுப்பு. என்னங்க? தூக்க கலக்கத்தில் எந்திரிச்சு உட்காந்தனா என் பொண்டாட்டியை பார்த்தேன். நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாதுடா. செத்து தொலைடா நாயே. 2 பேருக்குமான ஒரு போராட்டத்தில் நான் மயங்கி விழுந்துட்டேன். மயங்கத்திலேருந்து எந்திரிச்சு பார்த்தா என் பொண்டாட்டி செத்து கிடந்தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதுக்கப்புறமா போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரித்தாங்க. விசாரணையில் எனக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சொன்னேன். அவங்க நம்பலை. என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. அங்கே டாக்டர்ஸ் எனக்கு பேனிக் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்னங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? கம்பெனி விஷயமா வெளியூர் போயிருந்தேன்னா போன வேலை சீக்கிரமே முடிஞ்சதுனால 2 நாள் பிஃபோராக வந்துட்டேன். காலிங் உள்ள அழுத்த போகும்போது உள்ள என் பொண்டாட்டி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. எதுக்காக இப்படி தனியாக சிரிச்சிட்ருக்கா அப்படின்ற கியூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. அதனால் பின்னாடி போயிட்டு ஜன்னலை திறந்து பார்த்தேன். பார்த்தா நான் காசு கொடுத்து வாங்கின மெத்த ஆசைப்பட்டு கல்யாணம் என் பொண்டாட்டி. ஆனால் எனக்கு பதிலாக அங்கே வேற ஒருத்தர் இருந்தான். அதை பார்த்த உடனே எனக்கு ஆத்திரமாக வந்துச்சு. அவங்க 2 பேரையும் அங்கேயே கண்டம் துண்டமாக வெட்டணும்னு தோணுச்சு. ஆனால் அப்படி செஞ்சால் நான் காலத்துக்கும் ஜெயிலில் கழிக்கிற வேண்டியது ஆகிடும். அதனால் அந்த குழப்பத்துலேயும் டென்ஷன்லேயும் அங்கேருந்து நான் கிளம்புனேன். அதுக்கப்புறமா அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்சு
கிடச்சது தான் பேனிக் டிசார்டர் நோயை பற்றின ஐடியா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் எதுவும் நடக்காத மாதிரி என் வீட்டுக்கு வந்தேன். இந்த நோய் பாதித்த மாதிரி நடித்து என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் என் பொண்டாட்டியை நம்ப வச்சேன். என்னங்க இன்னைக்கு காலையில் என் என்னங்க? பொண்டாட்டி எப்பவும் போல எழுப்ப வந்தா. என்னங்க 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 அவள் எதுவுமே என்ன புரியாம பண்ணுது? முழிச்சிட்டு இருந்தா. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரியே அந்த நோயோட சிம்டம்ஸ் வர மாதிரி நடித்தேன். ப்ளீஸ்மா எனக்கு எதுவும் முடியலம்மா. நான் எந்த பண்ண சொன்ன கேளுப்பா, பிடிச்சிக்கப்பா, என்னை விட்டுருப்பா ப்ளீஸ். ஐயோ ஐயோ என்னை எதுவும் படிடாத, சொன்னா கேளு, சொன்னா கேளுமா ப்ளீஸ்மா, என்னை விட்டுருப்பா விட்டுருப்பா. என்னாச்சு? வெறியோட கட்டிலில் கீழே தள்ளி கத்தியை எடுத்து அதுக்கப்புறம் நோய் பாதிச்சதா டாக்டர்ஸையும் போலீஸையும் நம்ப வச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக நோய் குணமாகி வருதா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே போய் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறேன். இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? நீ என்ன மாதிரியா? நீ தான் ஒரிஜினல் பைத்தியமாச்சே. தேங்க்யூ மிஸ்டர் சிரஞ்சீவி. இதுக்காக தான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பயந்துட்டியா? ஏண்டா டேய், உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம். கிளம்பலாமா?